தமிழகத்தில் அதிமுக பிரமுகர்களின் இல்லங்களில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் அதிமுக தலைமை மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க தாமதம் காட்டுவது ஏன் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருவமழை காலங்களில் அடுத்தடுத்து புயல் சின்னங்கள் தோன்றுவதைப் போல தேர்தல் காலத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிமுகவினரின் இல்லங்களில் இருந்து கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் அடுக்குமாடி குடியிருப்பில் அதிமுக நிர்வாகியான விஜய் கிருஷ்ணசாமியின் இல்லத்தில் நடத்திய சோதனையில் 4.72 கோடி ரூபாயும், கோவை கவுண்டம்பாளையத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவரின் வீட்டில் ஆய்வு நடத்தப்பட்டு அங்கும் பெருமளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2 நாட்களில் மட்டுமே 11 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டிருந்த போதிலும் உண்மையில் பிடிபட்ட பணத்தின் மதிப்பு இன்னும் பல மடங்கு இருக்கலாம் என்று கூறப்படுவதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர்களின் மற்ற பினாமிகள் மூலமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆம்புலன்ஸ்களிலும் காவல்துறை அதிகாரிகளின் வாகனங்களிலும் இப்போதும் கூட பணம் கொண்டு செல்லப்படலாம் என்றும், இதனை தடுக்க வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அவர்களுக்கும் வழிகாட்டும் ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் அதிமுகவின் அனுதாபிகளாக உள்ள அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வதுடன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயலும் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்.